கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைய நாட்களில் லெந்து காலங்களில் உபவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தியான வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 18:12. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இந்த சம்பவம் 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன் என்கிற பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் பரிசேயரின் ஜெபத்தின் ஒரு பகுதி. இந்த ஜெபம் அந்த மனிதனின் உள்ளான மனத்தாழ்மையை விட வெளிப்புற செயல்களுக்கு பக்தியை சமன்படுத்தும் ஒரு சுயநீதி மனப்பான்மையை அம்பலப்படுத்துகிறது. பரிசேயர் வாரத்திற்கு 2 முறை உபவாசம் இருப்பதாகவும் எல்லா வருமானத்திலும் தசம பாகம் செலுத்துவதாகவும் பெருமை பேசுகிறார். இது ரட்சிப்புக்கான அணுகுமுறையை சட்டப்பூர்வமான மட்டுமல்ல தகுதியின் அடிப்படையானது என்பதை குறிக்கிறது. பரிசேயர் தனது எல்லா செயல்களையும் ஆவிக்குரிய மேன்மைக்கான அடிப்படையாக பயன்படுத்துவதால் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதன் ஆபத்தை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் தியானிப்பதன் மூலமாக 3 மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த உவமையின் சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உவமையை ஏன் சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொன்னதன் காரணம் லூக்கா 18:9 கொடுக்கப்பட்டுள்ளது. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆகவே தங்களை நீதிமான்கள் என்று காண்பிக்கும் பொருட்டாக மற்றவர்களை அற்பமாக நினைக்கிறதை குறித்த ஒரு உவமையைத்தான் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நான் வாரத்திற்கு 2 முறை உபவாசம் இருக்கிறேன். மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண சட்டம் பாவ நிவாரண நாளில் வருடத்துக்கு 1 முறை மட்டுமே உபவாசம் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாலும் பரிசேயர்கள் உயர்ந்த பக்தியை வெளிப்படுத்த திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் தானாக முன்வந்து உபவாசம் இருந்தனர். இதனால் தான் தன்னுடைய ஆவிக்குரிய மேட்டிமையை இந்த பரிசேயன் தன் ஜெபத்தின் மூலம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். எனக்கு இருப்பவற்றில் எல்லாம் தசம பாகம் கொடுக்கிறேன். இது கவனமாக ஒருவேளை மிகையாக கூட தசம பாகம் செலுத்துவதை குறிக்கிறது. தெய்வீக கிருபையை விட தனிப்பட்ட முயற்சிகளை அவன் சார்ந்திருப்பதை எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக, ஒரு ஆவிக்குரிய ஆபத்தை இங்கே பார்க்கிறோம். உபவாசம் மற்றும் ஜெபம் தேவனை தேடுகிற அனுபவம் என்பதை பரிசேயன் துளி கூட அறியவில்லை. மாறாக மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை பார்க்க முடியும். மேட்டிமையை வெளிப்படுத்தி தன்னை முன்பாக வைக்கிற ஒரு அனுபவமாகும். தன்னைத்தானே புகழ்கிற மெச்சிக்கொள்கிற ஒரு அனுபவமாகும். இந்த பரிசேயனின் ஜெபம் தன்னுடைய தேவைக்காக தேவனை தேடுகிறதாக கூட இல்லை என்பதை தெரியப்படுத்துகிறது. முடிவாக லூக்கா 18:12 பின்வரும் வசனங்களில் வரி வசூலிப்பவரின் தாழ்மையான வேண்டுகோளுக்கு நேர்மாறாக செயல்படுகிறது. இந்த செயல்களை அடிப்படையாக கொண்ட நீதி எவ்வளவு வெளிப்புறமாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் கடவுளுக்கு முன்பாக உண்மையான மனத்தாழ்மையின் தேவையை மாற்ற முடியாது என்பதை விளங்குகிறது. தேவன் மேட்டிமையானவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்பதை வலியுறுத்தும்படியாக இந்த வசனமும் இந்த தியான பகுதி அமைகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உபவாசம் என்கிற இந்த காரியத்தில் நாம் எப்படியாக இருக்கிறோம், எப்படி உபவாசத்தை அனுசரித்து கொண்டு வருகிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க, நிதானித்து பார்க்க திரியேக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.